ஹாய், இன்றைக்கி சென்னை ஸ்டைல் பாஸ்மதி பிரியாணி சாப்பிட போகலாமா? ஸோ அதுக்கு நாங்கள் வந்திருக்க இடம் வந்து ஆஷிஃப் பிரியாணி. இவங்கள்ட்ட 64 அவுட்லெட்ஸ் இருக்குது, இன்க்ளூடிங் இந்தியா, ஸ்ரீலங்கா, சவுதி, அப்புறம் யூஏயில் துபாயிலே ஒரு பிரான்ச் இருக்குது. இப்போ நியூவாக அபுதாபிலேயும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ அதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ ஆம்பியன்ஸ் வைஸ் சூப்பராக இருக்குது. அண்ட் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்த டிஷ் மட்டன் பெப்பர் சூப்பு. இதோட டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. நிறைய பீஸ் போட்டு நல்லா சாஃப்டாக கிரேவி கன்சிஸ்டன்சியில், அப்புறம் நிறைய பெப்பர் போட்டு செம்மையாக இருந்துச்சு, நல்லா குடிக்கிறதுக்கு சூடாக. அப்புறம் ஆஷிஃப் பிரியாணி வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணாமையா, நாங்கள் ஆர்டர் பண்ணது சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். நல்ல பாஸ்மதி ரைஸில் உதிரியாக நிறைய பீஸு எக்கோடு சேர்த்து செம்மையாக கொடுத்துருந்தாங்க. பிரியாணி நல்லா சூடாக இருந்துச்சு, பார்க்கவே செம்ம டெம்டிங்காக இருந்துச்சு. இது கூட சைடிஷ்க்கு பிரிஞ்சால் பச்சடி, ரைத்தா, அப்புறம் ஸ்வீட்டுக்கு பிரெட் ஹல்வாவும் கொடுத்துருந்தாங்க. இந்த பீஸும் நல்லா குக் ஆகி சாஃப்டாக இருந்துச்சு. இந்த பீஸு அப்புறம் எக்கு, இந்த பச்சடி, ரைத்தா எல்லாம் வச்சு சாப்பிடும் போது வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ ஸ்பைஸியாகவும் இல்லாமல் நீட்டாக டீசெண்டாக இருந்துச்சு, சூப்பராக அண்ட் கரெக்டாக இருந்துச்சு ஸ்பைஸ் லெவல். நீங்கள் மறக்காமல் இந்த பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் நாங்கள் நெக்ஸ்ட் ஆர்டர் பண்ணியிருந்தது எக் கொத்து பரோட்டா. நல்லா அது மேலே ஆனியன்லாம் போட்டு நல்லா கொத்தி நிறைய எக்லாம் போட்டிருந்தாங்க. அது கூட சைடிஷ்க்கு ஒரு சால்னாவும் கொடுத்துருந்தாங்க. அதுவுமே டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. ஓவரால் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நாங்களும் ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. இவங்கள்ட்ட இது மட்டும் இல்லை, நிறைய டைப்ஸ் ஆஃப் டிஷ்ஷஸும் இருக்குது. லெமன் சிக்கன், அப்புறம் ஜப்பான் சிக்கன், அப்புறம் தோசை வெரைட்டிஸில் சிக்கன் தோசை, ப்ரான் தோசை, அப்புறம் மொஜிட்டோ, அந்த மாதிரி நிறைய டிஷ் அவங்கள்ட்டே இருக்குது. ஸோ எதுனாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இந்த ஃபுட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் லாஸ்ட்டாக அந்த ஸ்வீட் பிரெட் அல்வாவோட செம்மையாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. எல்லாமே சாப்பிட்டுட்டு ட்ரிங்க் குடிக்கலன்னா எப்படி, ஸோ ஃப்ரெஷ்ஷான லெமன் ஜூஸையும் குடிச்சிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஓவரால் செம்மையாக இருந்துச்சு. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதோட லொக்கேஷன் அபுதாபி ஷாபியா 10ல் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். பாய்.